திமுக 5000 ரூபா போட்டிருக்கு. பாஜக பீகார் மாநிலத்தில் பாஜக 10,000 ரூபா போடும் பொழுது திமுக எலெக்ஷனுக்காக பண்ணுறீங்க, இதனால தான் ஜெயிச்சிங்க அப்படின்னா பல பேர் பல வகையாக பேசுனாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் எதுக்கு 5000 ரூபா போடுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. திமுக அதுக்கு பதிலே இல்லை. எடப்பாடியாருடைய திட்டத்தினுடைய காப்பி தான் இந்த திட்டமே ஒழிய வேற இவரிடம் எந்த ஒரு புதுமையான திட்டங்களும் இல்லை. 2021 கொடுத்த வாக்குறுதிகளிலே 13% வாக்குறுதி தான் முடிச்சிருக்காங்க. இப்போ 2026 தேர்தலுக்காக ஒரு அறிக்கையை கூட விட முடியல ஸ்டாலின் அவரால். ஏன்னா அவருடைய அழுத்தத்தின் பேர் தான் அந்த அரசாங்கமே. ஸோ ஸ்டாலின் அவர்கள் பொம்மை முதல்வர் தான் அப்படின்னா ஆமாம், எடப்பாடியாரோட அரசாங்கம் நடந்துக்கிட்டு ஏடிஎம்கேவினுடைய மிகப்பெரிய வெற்றி கூட்டணியில் 41% வாக்கு ஆல்ரெடி இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற டிஎம்கேவினுடைய கூட்டணி கட்சியினுடைய வாக்கு வங்கியிலேருந்து 15% அதே ட்ரெண்டில் குறைஞ்சது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போவே எடப்பாடியார் சிஎம். இங்கே 5000 ரூபா கொடுக்குறீங்க, அது அப்படியே டேரெக்டாக டாஸ்மாக் போகுதுன்றது இன்னைக்கு நேரத்தில் இல்லை. இது கனிமொழி அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு. எப்போ அதிமுக ஆட்சியில் இருக்கும்பொழுது திட்டங்களுக்கான பெயர்கள் நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பார் ஸ்டாலின். விடாமல் மூச்சு விடாமல் சொல்லுவாரே ஒழிய திட்டங்கள் செயல்பாட்டில் இருக்கிறதா, செயல்பட்டு கொண்டு இருக்கிறதானே இருக்காது. ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பது அரசியல் விமர்சனர் சத்யன் ராமசாமி. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இப்போ ஸ்டாலின் மகளிர் தொகை 5000 ரூபாய் அறிவிச்சிருக்காரு. அதன்படி உங்களோட கருத்து என்ன? நம்ம 5000 பிப்ரவரி, மார்ச் அண்ட் ஏப்ரலுக்குள்ளதை 3000 நான் முன்னாடி ப்ரீபேமெண்ட் பண்ணிடுறேன்னு சொல்கிறாரு. ப்ளஸ் 2000 ரூபாய் சம்மர் பேக்கேஜாக, அதாவது சம்மர் ஸ்பெஷல் பேக்கேஜாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கோடை சிறப்பு திட்டமாக கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. சரி, ஓகே, 5000 ரூபா கொடுத்துட்டாரு. இப்போது கேள்வி என்னென்னா மேம், அதாவது ப்ரீபேமெண்ட்டாக கொடுக்குறீங்க, ஓகே ரைட்டு. இதுக்கு முன்னாடிலாம் இப்படி கொடுத்ததே இல்லையே, ஏன் திடீர்னு இப்போ கொடுக்குறீங்க? தட்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் என்னென்னா, இதுக்கு முன்னாடிலாம் சம்மரே வரல, இப்போ மட்டும் இந்த வருஷம் மட்டும் இதுக்கு சம்மர் ஸ்பெஷல் பேக்கேஜ் அப்படின்றது ரெண்டாவது கேள்வி. ஸோ அந்த 5000 ரூபா கொடுத்ததோட நோக்கமே இதான் மேம், ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னாடி பொங்கல், தீபாவளி எத்தனையோ நல்ல நாட்கள் நடந்திருக்கு, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அப்போல்லாம் எப்போவுமே ப்ரீபேமெண்ட் பண்ணாமல் தேர்தல் வருதுன்றதை ஒட்டி, தேர்தல் நாளைக்கு அறிவிச்சிட்டாங்க, தேதி அறிவிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அரசு எந்த திட்டமும் அறிவிக்கக்கூடாது, குறிப்பாக எந்த பணமும் அக்கௌண்ட்டில் போடக்கூடாது அப்படின்றதெல்லாம் ரூல்ஸ். அதே நேரத்தில் ஒரு 3000 ரூபா நம்ம கொடுக்கக்கூடிய பணம் தான். இது புதுசாக கொடுக்க வேண்டியது, கொடுக்கக்கூடிய பணம் தான். தேர்தல் வருது அப்படின்றதுனால, தேர்தல் தேதி அறிவிச்சா கொடுக்க முடியாதுன்றதுனால முதலே கொடுக்குறாங்க, அவ்வளோதான். அதே நேரத்தில் இந்த சம்மர் ஸ்பெஷல்ன்ற பேக்கேஜ் புதுசாக இப்போ தேர்தலுக்காக மட்டுமே திட்டமிடப்பட்டு இதற்காக ஒரு 2000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இது முழுக்க ஒரு தேர்தலுக்கான யுக்தியை தவிர வேறு எதுவுமே இல்லை. மக்களுக்காக புதிய திட்டம்லாம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. கொடுக்க வேண்டிய பணத்தை திருப்பி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதானே ஒழிய. இதே கேள்வி அது மக்களே இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா, பாஜக பீகாரில் 2026 தேர்தலை ஒட்டி இப்படி தான் கிட்டத்தட்ட தேர்தலுக்கு 5 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு 10,000 ரூபா அக்கௌண்ட்டில் போட்டாங்க. அப்போ நீங்கள் எதுக்கு 10,000 ரூபா அக்கௌண்ட்டில் போடுறீங்க, நீங்கள் தேர்தலை மையப்படுத்தி அதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு இதே குற்றச்சாட்டை திமுக வச்சாங்க. இப்போ திமுக 5000 ரூபா போட்டிருக்கு. இப்போ அதனால் மக்களே கேட்குறாங்க, இதே பாஜக பீகார் மாநிலத்தில் பாஜக 10,000 ரூபா போடும் பொழுது பாஜகவும் ஒரு திட்டத்தினால தான் 10,000 ரூபா போட்டாங்க. இந்த திட்டத்தினால தான் ஒவ்வொரு குடும்ப ஸ்திரீகளுக்கும் போட்டாங்க. அப்போ போடும்பொழுது திமுக எலெக்ஷனுக்காக பண்ணுறீங்க, இதனால தான் ஜெயிச்சிங்க அப்படின்னா பல பேர் பல வகையாக பேசுனாங்க. அதேமாரி இப்போ நீங்கள் எதுக்கு 5000 ரூபா போடுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. திமுக அது பதிலே இல்லை. ஸோ இந்த 5000 தேர்தலுக்கான யுக்தி மட்டுமே, வேறு எந்த இதுவுமே இல்லை. இதில் என்னென்னா, இதற்கான பணம் எங்கேருந்து வந்தது, இதுக்கு எங்கேருந்து பணம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேட்கும்பொழுது கடன் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னாங்க. சரி, அதுதான் உண்மையா அப்படின்னு கேட்டால் இல்லை. என்னென்னா, ஆதி திராவிட நலத்துறைக்காக கிட்டத்தட்ட சேமித்து வச்ச பணத்தை 3 ஆண்டுகளாக அவர்களிடம் கொடுக்காமல் அதை எடுத்து இங்கே மகளிர் கொடுக்குறாங்க. இப்போ என்ன கேள்வினா, இப்போ அவங்க எப்படி அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி அது நலிவடையும் இல்லையா, அதுக்கு பங்கம் வரும் இல்லையா. அப்போ அங்கே உள்ள பணம், அதுவும் ரொம்ப விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள், ரொம்ப கஷ்டப்படுற மக்கள், அவங்களுடைய பணத்தை 3 வருடங்களாக கொடுக்காம அதை சேமித்து இங்கே கிட்டத்தட்ட 6,550 கோடி கொடுத்துருக்காங்க. 1,31,00,000 பெண்களுக்கு கிட்டத்தட்ட 5000 ரூபா போட்டிருக்கீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6,550 கோடி மொத்தமாக. இந்த பணம் முழுக்க ஆதி திராவிடருக்கும், அதாவது அருந்ததியர் சமுதாயத்துக்கு, பழங்குடிய சமுதாயத்துக்கு போக வேண்டிய பணம், அதை கொடுக்காம அந்த அமைச்சகத்துக்கான பணத்தை கொடுக்காம அதை எடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்றது நிறுவனமாக இருக்குது. ஸோ திமுக தவறு மேலே தவறு பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த 5000ன்றது இப்படி தான் வந்திருக்கு. இந்த 5000த்தில் மக்கள் இப்போது சரி இப்போ 5000 வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்களான்னா இல்லை. மக்களுக்கு எல்லாம் தெளிவாக தெரியும். நேற்றுலாம் சாதாரணமாக ஒரு ஆட்டோ டிரைவர் பேசும்போது சொல்கிறார், இது தேர்தலுக்கான யுக்தி, தேர்தலுக்கான கொடுக்குற பணம், இல்லைன்னா இவங்க ஏன் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தெளிவாக கேள்வி கேட்குறாங்க. ஆமாம்.
இப்ப அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா மாதம் 2000 மகளிர் தொகை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதே போலதான் இவரு கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. ஆட்சி வருதுன்றதுக்காக அப்படி சொல்லியிருக்காரு. இல்ல, அதாவது 10 திட்டங்கள் ஏறக்குறைய ஜனவரி 17 பொன்முனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்தநாள் அன்று 5 திட்டங்கள் அறிவிக்கிறார் எடப்பாடியார் அவர்கள். அதற்கப்புறம் 5 திட்டங்கள் அறிவிக்கிறார். இந்த 10மே இன்னைக்கு மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்து விட்டது. இன்னைக்கு பெண்களுக்கு விடியல் பயணம்னு சொல்லி ஏற்கனவே ஜெயலலிதா அவருடைய திட்டம், அதைத்தான் ஸ்டாலின் அவர்கள் காப்பி அடித்து பெண்களுக்கு இலவச பஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். இப்போ ஆண்களுக்கும் அதிமுக ஆட்சி வந்தால் அறிவிச்சிட்டாங்க அப்படின்ற உடனே கிட்டத்தட்ட ஒரு மாதம் 1000 ரூபாய் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட இது ஆண்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு சரியான திட்டம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இந்தியா முழுக்கும் இது பேசப்பட்டது அந்த திட்டம். ஸோ இந்த மாதிரி அவருடைய 10 திட்டங்களும் ஒவ்வொரு வகையிலும் எல்லாம் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதில் குறிப்பாக இந்த கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், முதியவர்கள், ஊனமுற்றவர்கள், 3ஆம் பாலினத்தவர், இவங்க எல்லாத்துக்கும் மாதம் 1200 ரூபா அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இது எடப்பாடியார் ஆட்சியிலேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாலினும் அது தொடர்கிறார். இதை நான் 2000 ரூபா ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அதுவும் கிட்டத்தட்ட 25 லட்சம் ஓட்டு. ஸோ அந்த 25 லட்சம் ஓட்டும் அதிமுகவுக்கு வருவதற்கான ஒரு காரணத்தை அந்த ஒரு திட்டம் ரெடி பண்ணி கொடுத்துச்சு. ஸோ அவருடைய திட்டங்கள் மக்கள் மத்தியில் கடன்னு ரொம்ப போய் சேர்ந்ததுனால இதே 2000 ரூபாய் நானும் கொடுக்குறேன்னு இவர் சொல்லியிருக்காரு. முக ஸ்டாலின் ஏறக்குறைய எடப்பாடியாருடைய திட்டத்தினுடைய காப்பி தான் இந்த திட்டமே ஒழிய வேற இவரிடம் எந்த ஒரு புதுமையான திட்டங்களும் இல்லை. சொல்லப்போனால் 520 வாக்குறுதிகளில் 13% வாக்குறுதிகள் தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாமகவிலிருந்து வழக்கறிஞர் பாலு அவர்கள் விடியல் எங்கேன்னு ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தை காமிச்சு 520 வாக்குறுதியில் ஒரு 13% வாக்குறுதி தான் நீங்கள் முடிச்சிருக்கீங்க, மீதி உள்ள வாக்குறுதியில் என்னைக்கு முடிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அந்த வாக்குறுதிகள் 2021 கொடுத்த வாக்குறுதிகளிலே 13% வாக்குறுதி தான் முடிச்சிருக்காங்க. இப்போ 2026 தேர்தலுக்காக ஒரு அறிக்கையை கூட விட முடியல ஸ்டாலின் அவரால். ஏன்னா பழசு என்னாச்சுன்னு கேட்பாங்க. ஸோ அதனால் அறிக்கை கூட விட முடியல. ஆக இப்போதைக்கு இவங்க அறிக்கை விடுற, அதாவது வர 2026 தேர்தலில் நாங்கள் என்னென்ன பண்ணுவோன்று அறிக்கை கொடுக்க கூட தயாராக இல்லை. ஆனாலும் எடப்பாடியாருடைய ஃபோர்ஸை ஏதாவது வரையில் தாக்கு பிடிக்கணும், தாங்கணும் அப்படின்றதுக்காண்டி இப்போ ஒன்றா 2000 5000 கொடுக்க வழி. இதுவுமே இப்போ எடப்பாடி அந்த மூணு திட்டங்களை அறிவிக்கலை அப்படின்னா, அந்த 10 திட்டங்களை அறிவிக்கலை அப்படின்னா இது பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அவருடைய அழுத்தத்தின் பேர் தான் அந்த அரசாங்கமே. ஸோ ஸ்டாலின் அவர்கள் பொம்மை முதல்வர் தான் அப்படின்னா ஆமாம், எடப்பாடியாரோட அழுத்தத்தின் பேர் தான் அரசாங்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், இப்போ ஆட்சிக்கு வந்தப்போ அவர் என்ன சொன்னார்னா, இப்போ நாங்கள் சொன்ன திட்டங்கள் எல்லாம் கேட்டு தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம். இனிமேல் இப்போ வரப்போகிற ஆட்சிக்கு வரப்போ இவ்வளோ நாள் என்னென்ன திட்டம்லாம் அறிவிச்சோமோ செஞ்சோமோ அதெல்லாம் கேட்டு நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம். அதனால் அவர் மீண்டும் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கா? இல்லை மேம், அதாவது எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 41% கையில் வச்சுருக்காரு மேம். இப்போ 2024 அவர் ஒரு 28% சரிங்களா, அது போக பாஜக ஒரு 12% ரைட்டுங்களா. ஸோ அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 41லேருந்து 45% இதர கட்சிகள் எல்லாம் சேர்த்து இப்போ சிட்டிங் இப்போ இருக்கிற ஆஸ்பிஸ்பிக் இப்போ அவங்க கையில் 41% இருக்குது. அது இல்லாமல் டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டிஎம்கே ஹிஸ்டாரிக்கலாக ஒவ்வொரு முறையும் தோற்கும் பொழுதும் 2001 ஆட்சி அம்மாவிடம் ஒப்படைக்கும் பொழுதும் சரி, 2011 ஆட்சி அதிமுகவிடம் ஒப்படைக்கும் பொழுதும் சரி, 1991 அதே மாதிரி ஜெயலலிதாவிடம் ஒப்படைக்கும் பொழுதும் சரி, 3 முறையும் தோற்கும் பொழுதெல்லாம் 5 வருடங்கள் ஆட்சியிலிருந்து தோற்று போகிறது தான் திமுகவோட வழக்கம். அவள் ஒவ்வொரு முறை தோற்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 11%, 10%, 15% வரைக்கும் அவருடைய எக்ஸிஸ்டிங் ஓட் பேங்க்லேருந்து கம்மியாகும் தோக்கும் போதெல்லாம். அப்போ இன்னைக்கு இப்போ ஏடிஎம்கேவினுடைய மிகப்பெரிய வெற்றி கூட்டணியில் 41% வாக்கு ஆல்ரெடி இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற டிஎம்கேவினுடைய கூட்டணி கட்சியினுடைய வாக்கு வங்கியிலேருந்து 15% அதே ட்ரெண்டில் குறைஞ்சது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போவே எடப்பாடியார் சிஎம், இப்போவே எடப்பாடியார். ஸோ அதனால் அவருக்கு தான் வெற்றி வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஸ்டாலின் அவர்கள் இப்போ இதுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதிகளை நான் மறுபடியும் நிறைவேற்றுவேன், நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு மக்கள்கிட்ட போய் பேசினாலும் கூட மக்கள் ஜெயிக்க வைக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வெற்றி எடப்பாடியாருக்கு தான், அதிமுகவுக்கு தான் வெற்றி. இப்போ அவர் கொடுத்த இந்த 5000 ரூபாய் மகளிருக்கு வருதுன்னா அது மீண்டும் டாஸ்மார்க்கு தான் போகும் அப்படின்ற மனநிலையில் தான் அவங்க அந்த 5000 ரூபாய் கொடுத்துருப்பாங்களா? கண்டிப்பாக மேம். இப்போ இதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா டான்ஜெட்கோவினுடைய அமைச்சர் சிவசங்கர் நேற்று ஒரு அறிவிப்பு வெளியில் வந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கு 500 யூனிட் கம்மியாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நிறுவனங்கள், அது எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் பார்த்திங்க அப்படின்னா எந்த டேரிஃபில் செயல்பட்டாங்களோ, எந்த டேரிஃப் கீழே வந்தாங்களோ அதே டேரிஃபில் பயணிப்பாங்க. 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு நிறுவனம்
நீங்கள் இங்கு நடத்திக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு 3.5%, அது 3.3%, 3.18% வந்து உங்களுடைய அதாவது ஃபீஸ் என்னென்னா உங்களுடைய பவருக்காக நீங்கள் கட்டக்கூடிய டான்ஜெட் கோவில் கட்டக்கூடிய ஃபீஸ் வந்து 3.18% கூடுது அப்படின்னு சொல்லி நேற்று அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ என்னதான் ஒன்று கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு மற்றது ஏற்றுறது தான் வந்து திமுகவினுடைய என்றுமே அவங்களுடைய வாடிக்கை தான். ஒன்று கொடுப்பாங்க, இன்னொரு சைடில் பிடிங்கிடுவாங்க. அப்படி நேற்றே வந்து அறிவிப்பு, நேற்று காலையில் தான் 5000 ரூபாய் எல்லாத்துக்கும் நான் போட்டு விட்றேன், பார்த்து சுதாரமாக செலவு பண்ணுங்கன்னார். நேற்று அதை சொல்லிட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கூட இருக்காது. சிவசங்கர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, எல்லா நிறுவனங்களுக்கும் 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுற எல்லா நிறுவனங்களுக்கும் வந்து இது விலை வந்து உயருது, அதாவது பவர் கட்டணம் மின் கட்டணம் வந்து உயருது, 3%, 3.18% உயருது அப்படின்றாருன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை எதுவும் டேலி பண்ணிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி நீங்கள் சொல்கிறதும் உண்மையான மகளிர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இங்கே 5000 ரூபா கொடுக்குறீங்க, அது அப்படியே டேரெக்டாக டாஸ்மாக் போகுதுன்றது இன்னைக்கு நேற்று இல்லை, இது கனிமொழி அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு. எப்போ அதிமுக ஆட்சியில் இருக்கும்பொழுது, திமுக ஆட்சியில் இருக்கும்போது அந்த குற்றச்சாட்டை அவங்க வைக்க மாட்டாங்க, ஏன்னா அது அவங்க அண்ணா ஆட்சி. இதே எடப்பாடியாக இருக்கும்பொழுது இதே குற்றச்சாட்டை வச்சு இங்கே இருக்கக்கூடிய அனைத்து டாஸ்மாக்கையும் நாங்கள் வந்து காலி பண்ணுவோம், மது இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம், இங்கே மதுவினால் வந்து நிறைய விதவைகள் உருவாகிறாங்க, அதெல்லாம் நான் தடுத்து நிறுத்துன்னு பேசுகிற கனிமொழி அவர்கள் இன்று பேசுவாங்கன்னா பேச மாட்டாங்க. அதே வந்து ஏடிஎம்கே ஆட்சியில் பேசுகிறாங்க. ஆனால் உண்மை என்னன்றது நீ மக்களுக்கு தெரியும். இன்றைக்கி அந்த 5000 ரூபா 2000 ரூபாயா குறைந்தபட்சம், ஒரு சில வீடுகளில் 5000மே, ஒரு சில வீடுகளில் அதையும் தாண்டி கடன் வாங்கி போயிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து டாஸ்மாக் தான் போக போகுது. டாஸ்மாக் ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பொங்கல், ஒரு தீபாவளி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2-3 நாள்லேயே கிட்டத்தட்ட 500 800 கோடி வரைக்கும் இன்றைக்கி டாஸ்மாகோட வருமானம் இருக்குது. ஸோ அதனால் வந்து டாஸ்மாகினுடைய நிகர வருமானம் பெருகிக்கொண்டே இருக்கும். குறிப்பாக ஒன்றும் இல்லை மேம், நேற்று வந்து இல்லை இந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். நேற்று வந்து இல்லை முடிஞ்சால் உங்கள் நிறுவனத்தின் சார்பாக இல்லை யாரோ ஒரு பொதுநல வழக்கறிஞரோ இல்லை யாரோ ஒரு சமூக ஆர்வலரோ நேற்றைய டாஸ்மாக் வருமானம், இன்றைய டாஸ்மாக் வருமானம், நாளைய டாஸ்மாக், ஞாயிற்றுக்கிழமை நாளைய டாஸ்மாக் வருமானம், இந்த 3 எடுத்து பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுவும் போன மாதம்லாம் எடுத்துக்கோங்க, இனிமேல் வரக்கூடிய மாதங்கள் எடுத்துக்கோங்க, வரக்கூடிய சனி ஞாயிறு கூட எடுத்துக்கோங்க. இந்த சனி ஞாயிறு தமிழர்களுக்கான குறிப்பாக தமிழ் குடும்பங்களுக்கான தமிழ் குடும்பங்களில் இருக்கக்கூடிய குடிமகன்களுக்கான இந்த 5000 ரூபா அந்த இந்த இந்த வாரமாக தான் இருக்கும். கண்டிப்பாக அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. திமுக ஆட்சியில் இருக்க ஸ்டாலின் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நிறையா திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு, நிறைய இலவசத்தை பண்ணியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. ஆனால் அதிமுக பக்கத்துலேருந்து கேட்கும்போது நீங்கள் என்ன திட்டங்கள்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கும்போது அவர் பக்கம் வந்து எந்த பதிலுமே இல்லை. அதுக்கான என்ன கருத்தாக இருக்கும்? அதுதான் மேம், அதாவது திமுகவை சார்ந்தவர்கள் திட்டங்கள் பேரளவில் மட்டுமே வரும். தமிழ் புதல்வன் திட்டம், என்ன சொல்கிறது, அதாவது நீங்கள் இங்கே உள்ள பெண்களுக்கான மகளிருக்கான திட்டங்களும் சரி, அதே நேரத்தில் இளைஞர்களுக்கான திட்டமும் சரி, குலக்கல்வி திட்டம்ன்றதை எதிர்த்தாங்க. ஸோ அந்த மாதிரி குலக்கல்வி திட்டம் இப்படின்னு திட்டங்கள், நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக குலக்கல்வி திட்டத்தை சொல்கிறேன். இப்படி திட்டங்களுக்கான பேர்கள் நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பார் ஸ்டாலின். வந்து மூச்சு விடாமல் சொல்லுவாரே ஒழிய திட்டங்கள் செயல்பாட்டில் இருக்கிறதா, செயல்பட்டு கொண்டு இருக்கிறதானே இருக்காது. ஸோ அதுதான் வந்து திமுகவினுடைய ஆட்சி அவலம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த திட்டமாகிய, அதாவது மகளிருக்கான 1000 ரூபாய் திட்டம் வந்து, குடும்ப பெண்களுக்கான திட்டம் வந்து நாங்கள் வந்த உடனே கையெழுத்து போடுவோம். நாங்கள் 2021 நான் வந்த உடனே கையெழுத்து போட்டு முதல் மாதத்திலேருந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் 1000 ரூபாய் வர வைக்கப்படும் நாங்கள். ஆனால் 28 மாதங்கள் கழித்து தான் வந்து வந்ததே. அதுதான் உண்மை. 60,000 ரூபா பெற்றிருக்க வேண்டிய மகளிர் வந்து வெறும் 34,000 ரூபா தான் வந்துச்சு. ஆனால் அவங்க இந்த பால் விலை உயர்வு, மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, இதன் மூலமாக அவர்கள் இழந்தது கடைசி 5 வருடங்களில் 3,40,000 ரூபா. கொடுத்தது 34,000, இழந்தது 3,40,000. இதை எடப்பாடியார் அவர்கள் அதாவது ஓப்பனாக போன மாதம் வந்து அதாவது கணக்கு போட்டு வெளியிட்டார். விடியல் ஆட்சி எங்கே, வீட்டு பில் தான் சாட்சி, விடியல் ஆட்சிக்கு வீட்டு பில் தான் சாட்சி அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயினே பண்ணாங்க ஏடிஎம்கே. ரொம்ப ஹிட். அது கிட்டத்தட்ட 34,000 ரூபா கொடுத்துட்டு 3,40,000 ரூபா வாங்குறது எந்த மாதிரியான ஆட்சி அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இந்த 34,000 பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிரச்சனை போகல. செப்டம்பர் 2023 கொடுக்க ஆரம்பித்தாங்க. 2020 ஆட்சிக்கு வந்து 2023 செப்டம்பர் தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுவும் வந்து 2.5 லட்சம் பேர் கொடுக்குறேன்னாங்க. அது எடப்பாடியார் முடியவே முடியாது, 2.5 லட்சம் பேர் கொடுக்கவே முடியாது, ரைட்டுங்களா? 2.5 லட்சம் பேர் கொடுக்க முடியாது, ஆனால் 2 லட்சம் பேர் கொடுப்போம் அப்படின்னாங்க. கொடுக்க முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 1,31,00,000 பேருக்கு தான். அதுதான் உண்மை. அந்த 1,30,00,000 பேருக்கு உடனே கொடுக்கல, செப்டம்பர் மாதமே கொடுக்கல. முதல்ல ஒரு 20 லட்சம், அப்புறம் ஒரு 40 லட்சம், அப்புறம் ஒரு 6 லட்சம், இப்படி தான் கொடுத்தாங்க. ஆக எந்த திட்டங்களும் வந்து ஒழுங்காக நடைமுறைப்படுத்தவில்லை.
பெயரளவில் மட்டும் திட்டங்களை அறிவித்துவிட்டு அந்த திட்டங்களை வந்து தொடங்க கூட இல்லை. கிட்டத்தட்ட 80% திட்டங்கள் வந்து இன்னும் தொடங்கவே இல்லை அவர்களுடைய வாக்குறுதியில். அதுதான் உண்மை. அதனால் எந்த திட்டமும் திமுகவுடைய திட்டம் செல்லுபடி ஆகாது. மாறாக அதிமுகவுடைய திட்டங்கள் எல்லாமே நடைமுறைப்படுத்திய திட்டம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு தாலிக்கு தங்கம்ன்றது வந்து அம்மாவினுடைய உன்னதமான ஒரு திட்டம். கிட்டத்தட்ட தாய்க்கு நிகராக நான் வந்து உனக்கு இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தாலிக்கு தங்கத்தை பெற்றுக் கொடுத்தார்கள் 1 பவுன். அதை வந்து முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அரை கிராமு, அப்புறம் 1 கிராமில் ஆரம்பிச்சு, அப்புறம் 4 கிராமுக்கு வந்து, அரை பவுனுக்கு வந்து, அதுக்கப்புறம் இது நல்லாவே இல்லை 1 பவுன் கொடுத்தாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அவர்களே வந்து அந்த திட்டத்தை உருவாக்கி ஏறக்குறைய எடப்பாடியார் ஆட்சி வரைக்கும் வந்து அதை பண்ணி கொடுத்தாங்க. இன்னைக்கு தங்கத்தின் விலை கூடிவிட்ட காரணத்தினால ஸ்டாலின் அரசாங்கம் அதை கைவிட்டுருச்சு. எடப்பாடியார் என்ன சொல்கிறார், நான் வந்தேன்னா தங்கத்தின் விலை 5 லட்சம் ஆனாலும் நான் பண்ணி தரேன். கல்யாணத்துக்காக தங்கம் வந்து ஒரு தாய் வீட்டிலேருந்து கொடுப்பதாக நான் குடிக்கிறேன்றார் எடப்பாடியார். இப்படி இது நடந்தது. அதே மாதிரி இன்னைக்கு எடப்பாடியார் ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. என்னன்னா ஸ்கூட்டி பெண்களுக்கு வேணும்னா 25,000 ரூபா மானியம் நான் கொடுக்குறேன் அப்படின்றாரு. அதே மாதிரி கிராஜுவேட் பெண்களுக்கு 50,000 கொடுக்குறேன்றார். அப்போ இன்னைக்கு ஸ்கூட்டி வாங்குவது பல பெண்களினுடைய கனவு, பல வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுடைய கனவு. ஸ்கூட்டி இருந்தால் அது பாட்டுக்கு எங்கேயும் பஸ்ஸில் நெருக்கத்தில், ட்ரெயினில் நெருக்கத்தில், அதில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் அதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போகணும்னு அவசியம் இல்லை. காற்று கிடக்க வேண்டியதில்லை, வெயிலில் நிற்க வேண்டியதில்லை, வேர்த்து விருத்து போகணும். இன்றைக்கி ஆட்டோமேட்டிக்காக அவங்க தனியாக போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஆக்சஸ் இருக்கும். அதை நடைமுறைப்படுத்திய எடப்பாடியாரும் புரட்சித்தலைவி அம்மா அவர்களும் அதை பல பேர் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கு மேலே ஸ்கூட்டி வாங்கினாங்க. இன்றும் அந்த திட்டம் வரப்போகுது. அதே மாதிரி நீங்கள் 10 வரைக்கும் 12 வரைக்கும் படிச்சிருந்தீங்களா உங்களுக்கு வந்து 25,000 மானியம் அரசாங்கம் கொடுத்து ஸ்கூட்டி வாங்கினா. நீங்கள் கிராஜுவேட்டாக உங்களுக்கு 50,000 கொடுத்துருவோம். நீங்கள் 50,000 போக ஒரு 20,000 போட்டால் போதும், நீங்கள் ஸ்கூட்டி வாங்கிடலாம். 25,000 போட்டால் ஸ்கூட்டி வாங்கிட்டு நடைமுறையில் இருந்த திட்டம் அதை நடைமுறைப்படுத்துன்றாங்க. அதனால் அதிமுகவுடைய திட்டங்களுக்கு இப்போ அம்மாவனுடைய உணவகம், அம்மா உணவகம் வந்துருச்சுனாலே இன்னைக்கு இருக்கக்கூடிய சிட்டியில் இருக்கக்கூடிய அனைத்து பேச்சுலரும் சந்தோஷமாயிருவாங்க. 5,000 உணவகங்களுக்கு இருந்தவங்க 500 உணவகங்கள் வந்து 10% நீ செயல்பட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 5,000 பேருக்கு வேலை இல்லாமல் இருக்காங்க அந்த உணவகம் வந்து மூடப்பட்டதுனால. அதே மாதிரி அம்மா உப்பு, அம்மாவினுடைய தண்ணீர் பாட்டில், அதாவது ரயில்வேஸே பார்த்தீங்க அப்படின்னா 15 ரூபாய்க்கு தான் அவங்களால கொடுக்க முடியுது. எவ்வளோ பெரிய நிறுவனம் இந்தியா முழுக்க கூட இருக்கக்கூடிய ரயில்வே நிறுவனத்தினாலே அவங்க வந்து ரயில் நீர் அப்படின்னு சொல்லி 15 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஆனால் அம்மாவினுடைய வாட்டர் பாட்டில் 10 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அது போன்ற எக்ஸிஸ்டிங்கில் நடைமுறையில் இருந்த திட்டங்களை மறுபடியும் சாத்தியப்படுத்தி அதிமுகவால் பண்ண முடியும். அதே நேரத்தில் பாஜக கூட மத்திய அரசாங்கத்துக்கு கூட கூட்டணியில் இருக்காங்கன்றதுனால இன்னும் நிறைய கேட்டு பெற்று அவங்களால செய்ய முடியும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இருந்தது. அது 125 நாளாக இப்போ மோடி அவர் மாற்றிருக்காரு. மாற்றி அதை ப்ரொபோஸ் பண்ணாங்க. இவர் 150 நாட்கள் நான் பண்ணுவேன்றார். இவர் ஆளுங்கட்சி கூட கூட்டணியில் இருக்காரு. அதனால கேட்டு பெற்று வாங்கி பண்ண முடியும். இதே ஒரு ஸ்டாலின் பண்ண முடியுமா? ஸ்டாலினால வாக்குறுதியாக கொடுக்க முடியுமா? முடியாது. அப்படியே கொடுத்தாலும் அது பொய் வாக்குறுதி தான். ஏன்னா இவங்க மத்திய அரசாங்கத்தினுடைய பல திட்டங்களை எதிர்த்தவங்க. அதனால இந்த ஒரு திட்டத்தை வந்து கேட்டு பெற்று வாங்கக்கூடிய அளவுக்கு ஸ்டாலினுக்கு திராணி கிடையாது, திமுகவுக்கு வழி கிடையாது. ஆனால் அதிமுகவால் பண்ண முடியும். ஸோ அதனால அதிமுகவினுடைய கைதான் திட்டங்களின் வாயிலாக ஓங்கி இருக்கு. ஆமா, இப்ப திமுக ஆட்சிக்கு வந்த புதுசுல முதல் 28 மாதங்களுக்கு வந்து மகளிர் உரிமை தொகையை அறிவிக்கல. ஆனா பிறகுதான் அதை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது அவரோட என்ன நோக்கமா இருந்திருக்கும்? இல்ல வேற வழி இல்லை, அழுத்தம். அதாவது எடப்பாடியார் அவர்கள் கொடுத்த அழுத்தம், அந்த அழுத்தத்தின் பேரில் தான் கொடுக்கலன்னு சொல்லி தான் ஒரு வழியாக கொடுத்தே ஆகணும்னு வேறு வழி இல்லாமல் கொடுத்தாங்க. அதனால் வந்து ஆளுங்கட்சியாக எடப்பாடி அவர்கள் இருக்கும் பொழுது அவர் செய்த செயலை விட மக்களை காத்த அந்த கொரோனா காலகட்டத்தில் மக்களை சாவாமல் எவ்வளவோ கோடி மக்களை காப்பாற்றினார் எடப்பாடியார் அவர்கள். அதே நேரத்தில் ஜல்லிக்கட்டு போன்ற போராட்டங்களில் ஜல்லிக்கட்டுக்கு தடை வைத்தது காங்கிரஸ் அரசாங்கம், திமுக இருந்த காங்கிரஸ் அரசாங்கம். அதை மீட்டெடுத்து கொடுத்தவர் யாருன்னா எடப்பாடியார் அவர்கள். இங்கே டெல்டாவை வந்து அதாவது கிட்டத்தட்ட பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தது எடப்பாடியார் அவர்கள். அதே நேரத்தில் இந்தியாவில் நீட்டே கிடையாது, தமிழ்நாட்டில் நீட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு பேசினாங்க ஸ்டாலின் அரசாங்கம். அதுக்கு வாய்ப்பே இல்லை, நீட்டு கண்டிப்பாக இருக்கும்னு அன்றைக்கி எடப்பாடியார் சொன்னார். அப்போ தமிழ்நாட்டுக்கு என்ன அதில் பெற்று தர முடியும்னு பார்த்து 7% உள்ளிட ஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்தார். கிட்டத்தட்ட இன்னைக்கு 6,000 கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த டாக்டர்ஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இருக்காங்க. இதெல்லாம் பண்ணி கொடுத்தது எடப்பாடியார் அவர்கள் தான். ஸோ அதனால் இப்போ என்னென்னா அவரை பொறுத்தவரை வந்து அவர் செயல் வீரர். ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது அதே மாதிரி எதிர்கட்சியாக இருக்கும் பொழுதும் சரி, திமுக அரசாங்கத்தின் மேலே அவர் போட்ட அழுத்தங்களின் காரணமாக தான் பல திட்டங்கள் இன்னைக்கு நடைமுறையில் இருக்குது. அட்லீஸ்ட் இந்த 14 செய்த திட்டங்களே திமுக வந்து இதிலேயாவது கையாடல் பண்ணாமல் இத்தனை திட்டங்களை கொண்டு வந்ததுக்கு காரணமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிற பாருங்க, பாராளுமன்றம், இந்தியாவினுடைய மிகப்பெரிய பாராளுமன்றம், புதிய பாராளுமன்றம் அமைத்தாங்க ரைட்டுங்களா. அதற்கு 600 கோடி நிதி ஒதுக்குனாங்க மேம். ஆனால் 2010 கலைஞர் இருக்கும் பொழுது
சட்டமன்றம் கட்டினார். இப்போ அது வந்து பன்னோக்கு மருத்துவமனையாக இருக்குது மவுண்ட் ரோட்டில். 2010 அதுக்கு 1000 கோடி அப்படின்னு சொல்லி அதுக்கு நிதி ஒதுக்குனாங்க. இப்படி தான் திமுக பண்ணும். இன்னைக்கு அதாவது ஆஸ் வி ஸ்பீக் இப்போ இருக்கும் பொழுது 2 வருடங்களுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நடைமுறையில் வந்த ஒரு பாராளுமன்றம் 2 வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது 2020 காலகட்டங்களில் இந்தியாவினுடைய மிக முக்கிய ஒரு இடமான பாராளுமன்றம் கட்டவே 600 கோடி. 2010 தமிழ்நாடு சட்டமன்றம் கட்ட 1000 கோடி. இப்படி தான் ஊழல் பண்ணுவாங்க. இதெல்லாம் எடப்பாடியார் அவர்கள் தான் இன்னைக்கு தூக்கிலுரிச்சு திமுகவை எவ்வளவு பெரிய ஊழல் சக்தி, எவ்வளவு பெரிய ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லி மக்கள் முன்னாடி காமிச்சிட்டு இருக்காரு. அவருடைய அழுத்தத்தின் பேரில் தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அழுத்தத்தின் பேரில் தான் 2023 பணம் கொடுத்தாங்க, இல்லைனா கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் விலைவாசி எல்லாமே உயர்ந்திருக்கு. இப்போ அடுத்த 4 மாதத்துக்கு வந்து அந்த 5000 ரூபாய் வச்சு தான் கல்வி, மருத்துவ செலவை எல்லாமே பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது சாத்தியமா அப்படின்றது? இல்லை, வேற வழி கிடையாது, பார்த்து தான் ஆகணும். இப்போ திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஏதோ ஒரு 1000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்க. அதிமுகவுடைய அழுத்தத்தினால், எடப்பாடியாருடைய அழுத்தத்தினால் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவரே சொல்றாரு, இனிமேல் என்னால் உங்களுக்கு பணம் போட முடியாது, இந்த பணத்தை வச்சு சுதாரணமாக செலவு பண்ணுங்கன்றார். அப்போ அவருக்கே தெரியுது செலவினங்கள்லாம் உயர்ந்திருக்குன்னு தெரியுது. அப்போ ஒரு அரசு தோல்வி விட்டுறது என்பதை ஒரு முதலமைச்சரே ஒத்துக்கிட்டா இருக்கிற மாதிரி நீங்களும் நானே அதை பற்றி பேசுறதுக்கு. ஸோ அதனால் இங்கே இந்த முதல்வர் வந்து ஒரு தோல்வியுற்ற முதல்வர். இந்த அரசாங்கம் வந்து செலவினங்களை பெருக்கிய அரசாங்கம் அப்படின்னு சொல்லி நேற்று பேசும்பொழுதே அவர் பேசுகிறார், சுருக்க செலவு பண்ணுங்க அப்படின்றார். அப்போ இது தோல்வியுற்ற ஒரு அரசாங்கம். இந்த திமுக மாடல், இந்த திராவிட மாடல்ன்றது ஒரு தோல்வியுற்ற மாடல்ன்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அதிமுக மாடல் தான் சரியான மாடல், ஜெயலலிதா அவர்கள் தான் சரியான, சட்ட ஒழுங்குக்கும் சரி. ஏன்னா எவ்வளவு பிரச்சனை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை எவ்வளோ பிரச்சனை. அந்த அம்மா இருந்திருந்தா இன்னைக்கு டிஜிபியை போட்டு இன்னைக்கு எப்படியாவது இவங்க டிஜிபியை என்ன போடாமல் வச்சுருக்காங்களே. ஸோ அப்போ அதுக்கே பயப்படுறாங்களே. டிஜிபி வேணா வந்து நமக்கு எதிராக ஏதாவது திரும்பிட்டானா என்ன ஆகும் அப்படின்ற பயம் தானே. ஸோ அதனால் டிஜிபியை போடுறதுக்கே திராணி இல்லாமல் ஒரு அரசாங்கமாக இருக்குது. அப்புறம் எப்படி சட்ட ஒழுங்கு ஒழுங்காக இருக்கும், சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி. அதனால் இந்த அம்மா இருந்தாங்கன்னா இதுக்குள்ளே லெஃப்ட் ரைட் வாங்கியிருப்பாங்க பல இடங்கள். சட்ட ஒழுங்கை வந்து கைக்குள்ளே வச்சுருக்கிறதுக்கு அதிமுக விட வேறு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் இந்தியாவிலே கிடையாது, கட்சி இந்தியாவிலே கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கட்சியை மறுபடியும் வர வைக்கணும் அப்படின்றது தான் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய தமிழக மக்களுடைய ஏகோபித்த ஒரு எண்ணமாக இருக்குது. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக அது நடந்துடும். ஸோ இந்த செலவினங்களும் குறைக்க எடப்பாடியார் பாடுபடுவார் அப்படின்றது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அதனால் அதிமுகவில் எடப்பாடியார் அவர்கள் என்று ஆட்சி அமைக்கிறாரோ அன்று தான் வந்து செலவினங்கள் குறையும். மக்கள் வந்து மறுபடியும் வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் கஞ்சா போன்ற இந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டு, பெண்களுக்கு எதிரான பாலியல் சம்பவங்கள்லேருந்து விடுபட்டு சந்தோஷமாக இருக்க முடியும். ஆமாம், உங்கள் கருத்துக்களை தெரிவித்ததுக்கு நன்றி சார்.